அதிமுக, திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன், அரசியல் களத்தில் குதித்திருக்கிறேன் என்று அறிவித்து அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் கமல்ஹாசன். 2018ஆம் வருடம் மதுரையில் தனது கட்சியை மிக பிரம்மாண்டமாக துவக்கினார். மக்கள் நீதி மையம் என்கிற அந்த கட்சியை துவக்கி அதன் சின்னத்தையும் அந்த மேடையிலேயே அறிவித்தார். 6 கைகள் ஒன்றாக இணைந்திருப்பது போன்று கமல்ஹாசன் கட்சியின் சின்னம் அமைந்திருந்தது. ஆனால் அப்போது தெரியவில்லை இந்த 6 கைகளும் ஒன்றாக இணைந்திருப்பது போன்று இவர் வெளியிட்டிருக்கும் இந்த சின்னத்திற்கு அர்த்தம். ஆனால் இந்த 2024ஆம் வருட பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்திற்கான அர்த்தம் தெரிந்துவிட்டது. அதாவது எந்த கூட்டணியிலும் சேரக்கூடிய ஒரு கட்சியாக மாறி போய்விட்டது மக்கள் நீதி மையம். இதை முன்பே யோசித்துதான் கமல்ஹாசன் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தார் போலும். எந்த திராவிட கட்சிகளின் ஊழலை ஒழிப்பேன் என்று வந்தாரோ அந்த திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டார் கமல்ஹாசன். அதுவும் இந்த 2024ஆம் வருட தேர்தலில் ஒரு சீட்டு கூட அவருக்கு இல்லை. 2025ஆம் வருடம், அதாவது அடுத்த வருடம் வரப்போகும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் கமல்ஹாசன். இதுதான் கமல்ஹாசன் ஒரு அரசியல் கோமாளியாக மாறிவிட்டார் என்று தெளிவாக தெரிகிறது. நடிப்பதற்காக இவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். பத்மபூஷன், பத்மஸ்ரீ, செவாலியர் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன். ஆனால் பத்ம விபூஷன் என்கிற ஒரு பட்டத்தை, ஒரு கௌரவ பட்டத்தை அவருக்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை. பத்ம விபூஷன் என்றால் ஒரு காமெடி செய்யும் ஒரு நபர் என்று அந்த விருதுக்கு பொருள். அந்த பத்ம விபூஷன் பட்டத்தை இவருக்கு கொடுக்கவில்லை. அதை இப்போது இந்த அரசியல் 2024ஆம் வருட அரசியல் அவருக்கு ஒரு கோமாளி பட்டத்தை, அதன் மூலம் அவருக்கு பத்ம விபூஷன் பட்டத்தை மறைமுகமாக கொடுத்திருக்கிறது இவரது அரசியல் கூட்டணி. ஒரு சீட்டு கூட பெறாமல், ஒரு எம்பி சீட்டு கூட பெறாமல் கூட்டணி போட்டிருக்கிறார் கமல்ஹாசன். தனது கட்சியை மக்கள் நீதி மையத்தை அடகு வைத்தாலும் பரவாயில்லை, முற்றாக சென்று விற்று விட்டார் இவரது கட்சி என்று கூறும் அளவுக்கு அவர் மாறி போய்விட்டார். இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கிறார் கமல்ஹாசன் என்று குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. அது இப்போது முழுதாக தெரிந்துவிட்டது. இவர் பார்ட் டைம் கூட இல்லை, பொழுதுபோக்கிற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதுதான் இவரது இந்த நிலைக்கு காரணம். அரசியலில் பொழுதுபோக்கிக் கொள்வதற்காகவும் கோமாளித்தனம் செய்வதற்காகவுமே வந்திருக்கிறார் கமல்ஹாசன். இவர் சொன்ன ஊழலை ஒழிப்பேன் என்றெல்லாம் இவர் சொன்ன கதைகள், கட்டுக்கதைகள் எல்லாம் இப்போது பொய்யாக மாறிவிட்டது. இதற்காக ஒரு டிவியை வேறு உடைத்து விளம்பரம் செய்து கொண்டார். அப்படி இருந்தும் கூட இவரது நிலை இப்போது அரசியலில் பரிதாபமாக மாறிவிட்டது. ஊழல் என்று கூறினாலே இப்போது ஆட்சி செய்யும் திமுக தான் நினைவுக்கு வருகிறது. இப்படிப்பட்ட ஊழல் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு, அதுவும் ஒரு சீட்டு கூட இல்லாமல், அடுத்த வருடம் வரப்போகும் ராஜ்யசபா ஒரே ஒரு சீட்டை வாங்கி கொண்டு ஒப்பந்தம் போட்டு விட்டார் கமல்ஹாசன். இது இவரை அரசியல் கோமாளியாக மாற்றிவிட்டது. 2021ஆம் வருட சட்டமன்ற தேர்தலில் சுமார் 145 இடங்களில் இவரது மக்கள் நீதி மையம் கட்சி போட்டியிட்டது. ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்கவில்லை. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசனோடு போட்டியிட்டார் பிஜேபி. வானதி சீனிவாசனோடு போட்டியிட்டார் கமல்ஹாசன். ஆனால் அங்கே 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து விட்டார் கமல்ஹாசன். பிஜேபியின் வானதி சீனிவாசனிடம் தோற்ற பிறகு இவருக்கு முற்றாக மூளை மழுங்கிவிட்டது, அரசியல் மூளை மழுங்கிவிட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் தமிழ்நாட்டு அரசியலையும் பிக் பாஸ் நிகழ்ச்சி போன்று கோமாளித்தனமாக மாற்றி இவரும் கோமாளியாக மாறிவிட்டார். அரசியல் கோமாளியாக மாறிவிட்டார் கமல்ஹாசன். மிக பெரும் பணத்திற்கு விலை போய்விட்டார் கமல்ஹாசன் என்கிற குற்றச்சாட்டு இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கி கொண்டு திமுகவிற்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் கமல்ஹாசன். பாஸ் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்வதற்காக பெரும் தொகை தரப்படுகிறது. அதே போன்ற ஒரு பெரும் தொகைக்காக திமுகவோடு ஸ்டாலினோடு கூட்டணி போட்டிருக்கிறார். யாரை, எந்த கட்சிகளின் ஊழலை ஒழிப்பேன் என்று வந்தாரோ அந்த கட்சிகளோட கூட்டணி போட்டு அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் ஒரு நிலை கமல்ஹாசனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இவர் இந்த கட்சியை தொடங்காமலே இருந்திருக்கலாம். பொழுதுபோக்கிற்காக தொடங்கப்பட்ட கட்சி இப்போது ஒரு சில
கோடிகளை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ஒரு சில கோடிகளை இவர் செலவு செய்திருக்கிறார். அதற்கு மேலாக இப்போது அரசியலில் கூட்டணி போட்டு சம்பாதித்து விட்டார் கமல்ஹாசன் என்கிற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டியது கமல்ஹாசன் தான். பணம் வாங்கி கொண்டுதான் இவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று கூறுகிறார்கள். அது உண்மையாக கூட இருக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி போன்று இவரது கூட்டணியும் இருப்பதால் அதில் உண்மை இருக்கக்கூடும். பணம் வாங்கி கொண்டுதான் இவர் பிரச்சாரம் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. டெல்லி, பஞ்சாபுக்கெல்லாம் சென்று ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்டு சில மைல் தூரம் ராகுல் காந்தியோடு நடந்து சென்றார். ராகுல் காந்தியோடு டெல்லியில் அவரை நேருக்கு நேர் சந்தித்து நேர்காணல் நடத்தினார் கமல்ஹாசன். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த கமல்ஹாசன் தான் இப்போது நேரடியாக திமுகவிலேயே ஐக்கியமாகிவிட்டார். இவர் காங்கிரஸில் சேர்ந்து விடுவார், தனது கட்சியை காங்கிரஸோடு இணைத்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் திமுகவோடு கூட்டணி போட்டு எனக்கு ஒரு எம்பி சீட்டும் வேண்டாம், ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தால் போதும் என்று கையெழுத்து போட்டு விட்டார் கமல்ஹாசன். இதற்கு மிக முக்கிய காரணம், இவர் நடித்துக் கொண்டிருக்கும் சில படங்கள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிறது. அந்த படங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்க இவர் திமுகவோடு கூட்டணி போட்டு விட்டார். தனது சுயநல லாபத்திற்காக இவர் கூட்டணி போட்டிருக்கிறார். தான் நடித்துக் கொண்டிருக்கும் சினிமாக்கள் சிக்கல் இல்லாமல் வெளிவர வேண்டும் என்பதற்காக இவர் கூட்டணி போட்டிருக்கிறார். அதற்கு இவர் கூறும் காரணம், தேச நலனுக்காக நான் கூட்டணி போட்டிருக்கிறேன் என்று கூறுவதுதான் வேடிக்கையான விஷயம். கமல்ஹாசன் கூறும் பொய்கள் இனி மக்களிடம் எடுபடாது. கமல்ஹாசன் சென்று வாக்கு கேட்டால் கமல்ஹாசனுக்கு யாரும் வாக்கு போட மாட்டார்கள். இவர் நடிக்கும் படங்களை வேண்டுமானால் மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்ப்பார்கள். ஆனால் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். கமல்ஹாசன் கூறுபவருக்கு ஒருபோதும் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் இவரது சாயம் வெளுத்து விட்டது. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 என்று இவர் பாடிய பாடல் இவருக்கே இப்போது உதாரணமாகிவிட்டது. காங்கிரஸில் சென்று ஐக்கியமாகி இருந்தால் கூட ஒரு தேசிய கட்சியோடு கமல்ஹாசன் இணைந்து விட்டார் என்று பேசப்படுவார். ஒரு கட்சியில் இருக்கும் தொண்டன் வேண்டுமானால் கட்சி விட்டு கட்சி தாவலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவனே இப்படி கட்சி விட்டு கட்சி தாவி கூட்டணி போடலாமா என்று கேட்கிறார்கள் அவரது தொண்டர்கள், குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் தொண்டர்கள். அவரை நம்பி பின்தொடர்ந்து வந்த பல தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். அவருக்கெல்லாம் இவர் கூறும் காரணம், தேச நலனுக்காக நான் கூட்டணி போட்டிருக்கிறேன் என்று கூறிவிடுவார். ஆனால் இவரிடம் இருக்கும் தொண்டர்கள் பலர் பல கட்சிகளுக்கு தாவிவிட்டார்கள். கமல்ஹாசன் தனியாளாகத்தான் சென்று ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார். அவரோடு வேறு யாரும் இல்லை. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே தான் அவரிடம் இருந்து கூட்டணியில் கையெழுத்து வாங்குகிறார்கள். இப்படிப்பட்ட பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டார் கமல்ஹாசன். அரசியலில் கமல்ஹாசன் ஒரு கோமாளியாக மாறிவிட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.